ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. சாதாரண மருத்துவர்கள் கைகள்ல ஒளியின் நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்துல இருக்கும் என்றார் வருணமித்திரர். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த சமரன், குருவே, அப்படின்னா உங்க கைகள்ல இருக்கிற வெளிச்சத்தோட நிறம் மட்டும் ஏன் வெண்மையா இருக்கு என்றான். உடனே வருணமித்திரர் உரக்கச் சிரித்தார். அவர் உரக்கச் சிரித்துவிட்டு சமரனுக்கு பதிலளித்தார். நான் சாதாரண மருத்துவர்களை பத்தி தான் சொல்றேன் சமரா. ஆனா நான் சாதாரண மருத்துவர்கள் பட்டியல்ல வரமாட்டேன். என்ன மாதிரி மருத்துவர்கள் ஒளியை கொண்டு வர தங்களோட சக்தியை பயன்படுத்துறது இல்ல. அதுக்கு பதிலா நாங்க ஒளியை கடன் வாங்கிக்குவோம் என்றார். சமரனுக்கு ஒன்றும் புரியவில்லை. இந்த குரு ஏன் இப்படி திடீர்னு வளர்றாரு? என்ன சொல்றாருன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. ஒளியை எப்படி கடன் வாங்க முடியும் என்று நினைத்துக் கொண்டே அவன் வருணமித்திரரை பார்த்து கொண்டிருந்தான். குருவே என்று தயங்கி தயங்கி அழைக்க, என்ன சமரா, ஏதோ கேட்கணும்னு நினைக்கிற, ஆனா எதுக்கு தயங்குற? எதுவா இருந்தாலும் தாராளமா கேளு என்றார். அது ஒண்ணு இல்ல குருவே, ஒளிய எப்படி கடன் வாங்க முடியும் என்றான். நீ கேக்குறது சரிதான். நான் சொல்ல போற விளக்கம் உனக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் நீ கேட்டதுனால சொல்றேன். இந்த உலகம் ரொம்ப பெருசு. நீ கற்பனை செஞ்சு பார்க்கறதை விட பல மடங்கு பெருசு. இந்த உலகத்துல 2 முக்கியமான பகுதிகள் இருக்கு. ஒன்னு தேவலோகம், இன்னொன்னு ஹீமவாகினின்னு சொல்லப்படுற நம்ம பூலோகம். இந்த 2 உலகத்திலையும் சக்திகள் வெளிச்சமா மிதந்துட்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னு யாருக்குமே தெரியாது.